நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் பிள்ளைகளை காணும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஆவியானவர் பேசும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். ஏற்ற ஆலோசனைகளை ஆவியானவர் கொடுப்பீராகப்பா. எல்லார் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் 1, 30, 60, 100 அது பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். திடன் கொள்ளுங்கள். அதாவது திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்த்தோம்னால் அதோட அர்த்தம் என்னவென்று பார்த்தால், தைரியமாக இருங்கள், தைரியம் கொள்ளுங்கள் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் அநேகம் நம்ம என்ன செய்ததாக இருக்கிறது, பயமுறுத்துகிறதாக இருக்கிறது. நாம் ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை பார்த்தோமானால் என்று அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தினந்தோறும் வருகிற அரசு ஆணைகள் அது ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்கிறதாக இருக்குது, பயமுறுத்துகிறதாக. இன்னும் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்தோமானால், கொரோனா வியாதி அங்கு மலேசியாவில் நடமாடுகிறது, அங்கு இப்படிப்பட்ட காரியங்கள், பனிச்சரிவு, அங்கு மழை, அதனால் ஒரு தேசத்தில் மழை, அதனால் இவ்வளவு பேர் அதில் மரணம், இப்படி என்று சொல்லி இப்போ அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நம்மளை என்ன செய்கிறது, அது பயமுறுத்துவதாக இருக்கிறது. அதனால் அது நம்முடைய தைரியத்தை இழக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தைரியமாயிரு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 33 அதனுடைய பின்பகுதி. யோவான் 16:33 அதனுடைய பின்பகுதி. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க. அதுக்கு மாதிரி யார், நான் தான். நான் அந்த உலகத்தில் இருந்தபோது அநேக பாடுகள், பிரச்சனைகள் வந்தது. நான் நன்மை செய்கிறவர் தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். ஆனால் அவரை பிசாசுகள் பிடித்தவன் என்றும், அவரை அநேக காரியங்கள், எந்த வல்லமையினால் இதை செய்கிறார் எப்படியெல்லாம் சொல்லி ஜனங்கள் அவரை வேதனைக்குள்ளாகிற காரியங்கள் அநேகம் நடந்தது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் என்ன உண்டு, நிச்சயமாக இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அநேகர் நினைக்கிறீங்க, நான் நல்லது தானே செய்கிறேன், நன்மை தான் செய்கிறேன், ஆனாலும் என்னை என்ன செய்கிறார்கள், பழிக்கிறார்கள், எனக்கு துரோகம் செய்கிறார்கள், எனக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள், இந்த உபத்திரவத்தை என்னால் தாங்கவே முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உபத்திரவம் உண்டு மகனே, உபத்திரவம் உண்டு மகளே, ஆனாலும் நீ திடன் கொள். இந்த பாதையில் உன்னை நான் நடத்தி கொண்டு போகிறேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்கிறதுனால நீ ஒன்று குறைந்து போகிறதில்லை, ஏற்ற காலத்தில் அதன் பலனை நீ அறுப்பாய். இந்த எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் நீ சகித்துக்கொள், அதாவது நீ திடன் கொள். இந்த சூழ்நிலையில் நீ உன்னுடைய தைரியத்தை நீ விட்டு விடாதே, நீ தைரியமாயிரு, எனக்குள்ள நீ நிலைத்திரு, தைரியமாயிரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுபோல் நான் உன்னோடு இருக்கம்ல, நீயும் அந்த மனிதர்களையோ அந்த சூழ்நிலைகளையோ ஜெயிக்கிறதற்கு நான்
உனக்கு உதவி செய்வேன். நான் ஜெயம் கொள்ளுகிற தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால் நீ திடன் கொண்டு தைரியமாயிரு, திடன் கொள், நானும் உனக்கு உலகத்தை ஜெயிக்க நான் உதவி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த உத்தரவான உலகத்தில் நீங்கள் திடன் கொண்டு பிழைப்பதற்கு அவரையே சார்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் இப்படியாக இருக்கிறது, இன்றைக்கு என்ன காரியங்கள் நான் சந்திக்க போகிறேன். அநேகருக்கு அன்று குடும்பத்தில் என்ன நடக்குமோ, ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், குடும்ப உறவுகளில் ஒருவருக்கொருவர் அநேக பிரச்சனைகள். இன்றைக்கி என் குடும்பத்தில் இன்றைக்கி என்ன நடக்க போகிறது, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்கள் நாங்கள் நல்லா இருக்கும் பொழுதே அவர்கள் பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு அவர்கள் என்னோடு சண்டைக்கு வருகிறார்களே, இன்றைக்கு என்ன நடக்குமோ, இல்லை என்னுடைய வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வருகிறதோ, இது என்னவாகுமோ என்று சொல்லி கூட நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசுவிட்ட, உங்கள் தகப்பன் இயேசுவினிடத்தில் வந்து எல்லாவற்றையும் முறையிட்டு, ஆண்டவரே இந்த உத்தரவம் இது இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது, இது கடினமான பாதையாக இருக்கிறது, எப்படி நான் இதை கடந்து செல்வேன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும்போது, அவர் பாதத்தில் விழுந்து நீங்கள் கிடக்கும் பொழுது அவர் ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், திடன்கொள் மகளே, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் என்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிப்பார். அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது அன்றைக்கு கடக்க முடியாத பாதை, ஒரு நிந்தை, ஒரு அவமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட அதை ஆண்டவர் எளிதாக நீங்கள் கடந்து செல்ல, அது எப்படி நாம் தாண்டி வந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்களே தேய்க்கிற வண்ணமாக கர்த்தர் அதை தாண்டி வர உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்கள் அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் சொல்லுவார், திடன்கொள் மகனே, திடன்கொள் மகளே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஜெயிக்கிறவராக அவர் உங்களோடு இருந்து உங்களை கரம் பிடித்து உங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாக அவர் நிறுத்துவார். வேதத்தில் கூட இப்படித்தான் அநேகர் உங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் சூழ்நிலைகள் எதிராக இருந்த பொழுதும், இன்னும் எதிரிகள் அப்படி சூழ்ந்து வந்த பொழுதும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் எப்படி திடன் கொண்டு அந்த காரியங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லி கூட சம்பவங்கள் அங்கே எழுதப்பட்டுள்ளது. அதிலிருந்து கூட சில காரியங்களை கூட நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதன் 9வது அதிகாரம், மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இங்கு பார்த்தோமானால் அங்கே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆண்டவர் அப்படியே ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது மிகுந்த கூட்டம் ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிற வேளையிலே இவள் தனக்கு உண்டான வியாதி நிமித்தமாக 12 வருஷ காலமாக தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்து அநேக வைத்தியங்களை பார்த்தும் அவளுக்கு என்ன செய்யவே இல்லை, அந்த வியாதி தீரவே இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர் அந்த கூட்டங்கள் நடுவே சென்று, ஆண்டவரை நாம் தொட்டால் போதும், எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவள் என்ன செய்கிறார், பயந்து போய் நடுக்கத்தோடு அவள் என்ன செய்கிறார், அவள் தொடுகிறாள். ஆண்டவரை தொடும் பொழுது அவர் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவள் திரும்பி பார்த்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, திடன்கொள், பயப்படாத, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உன்னை என்ன செஞ்சுட்டு குணமாக்கிட்டு, நீ பயப்படாத, ஆண்டவரை தொட்டதுனால அவர் என்னை கடிந்து கொள்வாரோ, இவ்வளவு ஜனங்களுக்கு முன்பதாக என்னை எதுவும் சொல்லிவிடுவாரோ, என்னுடைய ஏதாவது என்னை கடிந்து பேசி விடுவாரோ, அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. ஆண்டவர் அவளுடைய பயந்த நிலைமையை பார்த்து அங்கு சொல்லுகிறார், திடன்கொள் மகளே, இவ்வளவு நாள் நீ பயந்து பயந்து இந்த வியாதியில் என் பணமெல்லாம் போய்விட்டதே, இந்த வியாதியில் நான் அப்படியே மரித்து விடுவனோ என்று சொல்லி அவள் சோர்ந்து போய் நிச்சயமாக அவள் தைரியத்தெல்லாம் இழந்து அவ்வளவுதான் என்று சொல்லி அவள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாள். அதனால்தான் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கு இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், திடன்கொள் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ தைரியமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொன்ன மாத்திரத்தில் அவளுக்கு அங்கு ஒரு விடுதலையும் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கூட வியாதி நிமித்தம் உங்கள் தைரியத்தெல்லாம் இழந்து, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்து விட்டதே, இந்த வியாதியிலிருந்து தப்பி பிழைப்போங்க நம்பிக்கையே இல்லை, மருத்துவர்களெல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே, உங்களுக்கு அவ்வளவுதான், வந்திருக்கிற வியாதியில் நீங்கள் பிழைக்கவே மாட்டீர்கள், வீணாக பணத்தை செலவு செய்ய
வேண்டாம். இருக்கிற நாட்களில் நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருந்துவிட்டு கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறார்களே, நான் எப்படி என்னுடைய எதிர்காலம், அவ்வளவுதானா என் வாழ்க்கை என்று சொல்லி தைரியத்தை இழந்து கண்ணீரோடு வேதனையோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், திடன்கொள் மகளே, திடன்கொள் மகளே, உன் வியாதி நிச்சயமாய் மாறும். இன்றைக்கு ஆண்டவரை தேடி நீங்கள் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இன்றைக்கும் அதே வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் அவர் சரீரத்திலிருந்து புறப்பட்டு வந்து உங்களை பலவீனப்படுத்தி உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்க அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியை நீக்கும்படியாக அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்று உங்கள் சரீரத்துக்குள்ளே இப்பொழுதே அது பாய்ந்து செல்லுகிறது. அந்த வியாதிகள், அது கேன்சர் வியாதியோ என்ன கட்டிகளோ எந்த வியாதி என்று கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் சரீர உறுப்பு செயலற்று போய் காணப்படுகிற எல்லாவற்றையும் இப்பொழுது இரட்சகராய் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை பாய்ந்து வந்து எல்லாம் முற்றிலும் குணமாக்குகிறது. இப்பொழுதே நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள், உங்கள் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. திடன் கொள்ளுங்கள் மகனே, திடன் கொள். உன் வியாதி இந்த நிமிஷத்தில் தானே அது குணமாகிவிட்டது. அந்த வியாதி நிமித்தம் உங்களுக்கு இருந்த பயம் இப்பொழுதுதான் உங்களை விட்டது, விலகி விடுகிறது. ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால், வாழ்க்கையில் வருத்தமான சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாடுகள், பிரச்சனைகள், அது புயல் காற்று அடித்தது போல அன்று எப்படி பவுல் கப்பலில் பயணம் செய்யும் பொழுது ஒரு ஈராக்களித்தான் புயல் காற்று வந்து அப்படியே அந்த படகு எல்லாம் சுக்கு நூறாக இது நொறுங்கி போனது. அப்படிப்பட்டதாக உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைகளும் எதிராக மாறி அப்படியே குடும்பத்தில் ஒரு தத்தளிப்பு, கடல் கொந்தளிப்பது போல வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் எப்படி அந்த அலைகள் உயர உயர எழும்பி வருவது போல மாறி மாறி பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று, வியாதி, இன்னும் தேவையில்லாத குடும்பங்களில் சந்தேகங்கள், கணவன் மனைவி கிடையில் சந்தேகங்கள், பிள்ளை பெற்றோர்களுக்கு இடையில் ஒரு புரிந்து கொள்ளும் தன்மை இல்லை, என்னெல்லாமோ என் குடும்பங்களில் பிரச்சனை நடக்கிறதே அப்படி என்று சொல்லி இந்த அலைகள் என்னை அப்படியே அழுத்தி விடுமோ, நான் அதில் அமிழ்ந்து விடுவானோ என்று சொல்லி நீங்கள் தைரியத்தை இழந்து அப்படியே கவலைப்பட்டு கலங்கி போயிருக்கிறீர்களா? உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், திடன்கொள் மகனே, திடன்கொள் என்று சொல்லி உங்கள் குடும்பத்தில் வீசுகிற அந்த காற்றையும் கடலையும் ஆண்டவர் என்று இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி அதட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை படகில் கடந்து வந்து ஏறுகிறார். இங்கே கூட மார்க்கு 6 வசனம் 48 முதல் 51 வரை பார்த்தோமானால், வசனம் 48, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அதே போல தான் பிரியமானவர்கள், நீங்கள் செய்கிற உலகத்தில் பிரயாசம் எடுத்து நான் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு சின்ன லோன் வாங்கி என்னுடைய தொழிலெல்லாம் நான் செய்து விட வேண்டும், என் பிள்ளைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டனால் படிக்க வைத்து விட வேண்டும், எப்படியாகிலும் ஒரு பாடுபட்டு ஒரு வீடு கட்டிவிட வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு நீங்கள் கஷ்டப்படுகிறது ஆண்டவர் பார்க்கிறார். செய்யும் பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிறது போல உங்களுக்கும் எதிரான சூழ்நிலை சத்துரு கொண்டு வந்து நீங்கள் முன்னேற விடாதபடிக்கு, அந்த காரியங்களை நீங்கள் ஜெயிக்க முடியாதபடிக்கு, அங்கே எப்படி சீசர்கள் தண்டு வலிக்கிறதுனால் வருத்தப்படுகிறது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையே நடத்தி செல்லவே முடியாது, இனி அவ்வளவுதான், ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் இனிமேல் எடுத்து வைக்க முடியாது என்று சொல்லி அவ்வளவுதான் என்று இருக்கிற உங்களை பார்த்துதான் இந்த சூழ்நிலைகள்லாம் இப்படி எதிராக இருக்கிறது என்று சொல்லி கலக்கத்தோடும் கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் அவர் என்ன செய்கிறாரா? அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று அலறுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு காற்று எதிராக இருக்கிறதா, நான் என்ன காரியம் செய்தாலும் சத்துரு அதற்கு எதிராக வேகமாக எழும்பி வருகிறார், அதில் ஜெயமே எடுக்க முடியவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு வேதனைப்படுகிற ஆண்டவர் கண்டு இன்று உங்கள் வாழ்க்கை படகில் அவர் ஏறி இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவரை நாடி தேடி வந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் எனக்கு என்ன தருவார், எப்படி இந்த சூழ்நிலை விடுவிப்பார், எனக்கு எப்பொழுது
எப்பொழுது நன்மை செய்வார் என்று ஆசையோடு வாஞ்சையோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்களா? அதனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை படகில் இன்று ஏறுகிறார். அன்று எப்படி சீசர்கள் இந்த படகில் அவர் ஏறின பொழுது அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதே போல உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற அந்த புயல் காற்று, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் அலைகள் அப்படி ஒன்று மேலா ஒன்றாக உயர உயர வந்து அது உங்களை மூழ்கடித்து விடுவோம் என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்று என்ன செய்கிறார்? அமர்த்தி போடுகிறார். காற்று அமர்ந்தது போல எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்று தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். நீங்களே பின்னாட்களில் எப்படி இந்த காரியம் நடந்தது, காற்று எப்படி அமர்ந்தது என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயப்படுகிற வண்ணம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சீசர்களை பார்த்து சொன்ன அதே தேவன் என்று சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போல தான் பிரியமானவர்களே, என் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என் குடும்பங்களில் கணவர் மனைவிக்கு இடையில் பல்வேறு பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பல்வேறு சூழ்நிலைமைகள் காணப்பட்டது. ரட்சிக்கப்படாததுனால அவருடைய போதை பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நிமித்தமாக அநேக பிரச்சனைகள் எங்களுக்குள்ளதாக வந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தேவ ஊழியக்காரர் மூலமாக ஒரு நாள் அவருடைய ஆண்டவரிடம் கதறி ஜெபிக்கும் பொழுது, அந்த ஊழியக்காரன் நானுமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இதே வார்த்தையை கொடுத்தார். இன்று நான் உன் வாழ்க்கை படகிலே வந்தேன் மகளே, நீ திடன் கொள், பயப்படாதீரே அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையில் கொந்தளிக்கிற அந்த அலைகளை நான் இப்பொழுது அதட்டி ஜெபிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் எல்லா கொந்தளிப்புகளும் அமர்ந்தது. எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் எனக்கு எதிராக இருந்ததோ எல்லாம் அப்படியாக அமர்ந்தது. இன்று நான் திரும்பி பார்க்கிறேன், எப்படி இதெல்லாம் நடந்தது. தேவன் கணவரை ரட்சித்தார், அப்படியாக ஆண்டவர் என்று ஊழியக்காரராக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கார். 10 ஆண்டுகள் ஆனது. ஆண்டவருக்காக மேலும் மேலும் அவருக்காக ஓடுவதற்கு பலனை கொடுத்து, அவருக்காக குடும்பமாக ஓடுவதற்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்கிறார். நான் இன்று திரும்பி பார்க்கிறேன், எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படி என்று சொல்லி நானே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் அவரின் வாழ்க்கை படகிலே வந்தார். அந்த காற்றை அமர்த்தினார். என் வாழ்க்கையில் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்தார். என்னை திடன்கொள் என்று ஆண்டவர் தேற்றினார். அப்படி சொன்ன தேவன் சொல்லிவிட்டு சும்மா கடந்து செல்லவில்லை. அந்த எதிராயிருந்த சூழ்நிலைகள் அப்படியாக வருத்தப்படுகிறதே தேவன் கண்டு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்தது போல நீங்களும் வருத்தப்படுகிறதை கண்டுதான் தேவன் இன்று உங்கள் படவிலே ஏறி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நொடிப்பொழுதிலாமே அடித்து கொண்டிருக்க எல்லா காற்றும் அது அப்படியே அமர்கிறது. நீங்களும் ஆச்சரியப்பட்டு அதிசயப்படும் வண்ணம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். பிரியமானவர்களை, திடன் கொள்ளுங்கள், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரம் வசனம் 7 அங்கு பார்த்தோமானால் அசிரியா ராஜா சனகரிப் அவன் இஸ்ரவேல் தேசத்தை அப்படியே முற்றுகை போட்டு எசேக்கியாவுக்கு விரோதமாக அங்கே வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இப்படித்தான் பிரியமானவர்களே, பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் சூழ இப்படி அநேக வல்லமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், நான் அழிந்து விடுவேன் என்று சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எதிரிகள் சூழ்ந்து இருக்க இந்த சூழ்நிலையில் நீ திடன் கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். அங்கு அழகாக ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இரு, அவங்க கூட இருக்கவங்களை பார்க்கலாம் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்கள் இருக்கிற இயேசு பெரியவர், அதனால் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள். அந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா ஜனங்களுக்கு சொன்னதை அவர்கள் நம்பினார்கள். அப்படியாக அந்த ஜனங்கள் அவர்களை அமிழ்த்தி விடாதபடிக்கு, அவர்களை ஆளுகை செய்ய விடாதபடிக்கு ஆண்டவர் அந்த ஜனகரிப்பை அப்படியாக ஒரு காரியத்தை வரவேற்றவன் தேசத்துக்கு திரும்பி போக வைக்கிறார். அந்த ஜனங்கள் அந்த அசிரிய ராஜாவின் கைக்கு அங்கு தப்பு வைக்கப்படுகிறார்கள். அப்படித்தான் பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய கூட்டம் எழும்பி இருந்தாலும்
திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்கள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் எல்லா எதிரிகளின் கைகளிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீங்களும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் எல்லா சூழ்நிலைகளும் விடுவித்து உங்களை காப்பாற்றுவார். திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக உங்களோடு இருக்கிறார். அப்படியே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா அநேக உத்தரவங்கள், பாடுகள் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று சொல்லி, இந்த வியாதி, இந்த கடன் பிரச்சனை, இந்த மனுஷர்கள் இப்படி எத்தனையோ ஒவ்வொருவருக்குள்ளும் சோதனைகள், வேதனைகள், ஒவ்வொரு குடும்பங்களிலும் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகள் ஓடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கடந்து செல்வீராக. எல்லா உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. நீ ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் கடந்து செல்வீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரை எதிராக எழும்பியிருக்க எல்லா வல்லமைகளையும் முறியடித்து ஜனங்களை விடுவிப்பீராக ஆண்டவரே. அப்பா, உத்தரப்பட்ட உத்தரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். எல்லா உபத்திரவங்களில் இந்த பிள்ளைகளை கைதூக்கி எடுப்பீராக அப்பா. அப்பா, பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்து ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய காருண்யம் அவர்களை பெரியவர்களாகட்டும். ஜாதிகளுக்கு முன்பாக இவர்களை ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்தி வைப்பீராகப்பா. கனப்படுத்தும் எல்லா நன்மைகளையும், என்னென்ன நன்மைகளுக்காக இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஜெபிக்கிறார்கள் அத்தனை நன்மைகளையும் கொடுத்து அள்ளி அள்ளி கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.